Hi and welcome to Pattabhagyam Season 1, Episode 10. லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் ஒரு நைட் மேராக நினச்சி மறக்கணும்னு நினச்சாலும் முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட மேட்ச் அல்ல அது. ஈஸியாக விக்ட்ரி அப்படிங்கிற லைனை ஈஸியாக கிராஸ் பண்ணியிருக்க முடியும், ஆனால் பண்ண முடியல. இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பேட்டிங் ஆர்டர் அமைச்சது கொஞ்சம் தவறுதலாக பட்டது. நிறைய ரசிகர்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் கோஆர்டினேஷன், ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்சை கொஞ்சம் லாஸ்ட் ஒரு முக்கியமான அந்த ஓவர்ஸில் நம்ம கொஞ்சம் ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் போனதுனால அடிக்கலை. அதை தவிர ஆயுஷ் மாத்ரே இன்ஜுரி 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 இது இன்னைக்கு இல்லை, இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆஸ்ட்ரோ எம்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு இன்ஜுரி பெரிய ஃபேக்டராக இருக்க போகுதுன்னு. ஆனால் அது இவ்வளோ பெரிய ஃபேக்டராக ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ support staff of CSK and physio team, please concentrate on players, guide them well please. ஏன்னா CSK is not a normal franchisee. அதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட ரசிகர்கள் எப்படி சொல்றோம்னா, எந்த ஊர்ல எந்த மேட்ச் நடந்தாலும் அங்க சிஎஸ்கே மேட்ச் இருந்ததுன்னா அங்க அந்த லோக்கல் டீமுக்கு இருக்கிற சப்போர்ட்டை விட ஈக்குவலா இன்ஃபேக்ட் ஜாஸ்தியாவே சப்போர்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். இது இன்னைக்குன்னு இல்லை, நேற்றுக்குன்னு இல்லை, பல சீசன்களை அதை பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் அந்த மாஸ் இன்னும் குறையல சிஎஸ்கேக்கு. ஆனால் அதை பூர்த்தி பண்ணும்படியா இந்த சீசன் இன்னும் ஆரம்பிக்கலாம். அமையாதுன்னு சொல்ல, கண்டிப்பா அமையும். ஆனால் அதுக்கு நிறைய முயற்சிகள் தேவை. அந்த முயற்சிகளை தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து எடுங்க. ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இன்ஜுரி இஸ் எ கன்சர்ன். அந்த இன்ஜுரி கன்சர்ன் என்னென்னா, ப்ரீவியஸ் மேட்ச் ஜெயிக்கிற மேட்ச்சில் ஒரு பவுலரை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். சேசிங்கில் போகும்போது பேட்டிங்கில் பக்காவாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேனை லூஸ் பண்ணிட்டோம். இந்த இன்ஜுரி கன்சர்னை நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். இதை நம்ம சரி பண்ணலன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் வரி ஜெயிக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ இன்ஜுரி இஸ் எ மெயின் கன்சர்ன். இஞ்சுரியில் நீயும் தந்துரியில் நானும் சேர்ந்திருந்தால் பாயிண்ட்ஸ் டேபிளில் தெருவோரம். எஸ் சார், எக்ஸாக்ட்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் பிளே கேமில் அந்த 6 ஓவர்ஸில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆடுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை கரெக்டாக ஆடிட்டு இருக்காங்க. பட் திருப்பி பார்த்தீங்கன்னா 7th ஓவர் 8th ஓவர் 9th ஓவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மொராலிட்டியில் விக்கெட்ஸ் விழ ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் ஆட வேண்டிய இடத்துல போலர்ஸ்க்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். ஏன்னா போலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நல்லா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது பேட்ஸ்மேன் ஒழுங்காக இல்லாதால போலர்ஸ்க்கு திருப்பி நம்ம லாஸ்ட்டு இருக்கிற பிரச்சனையில் 7th விக்கெட் 8th விக்கெட்லாம் அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகி லாஸ்ட்டில் 10 ரன்ஸில் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று. ஒரு மாடரேட் சேஸில் ஆக்சுவலாக பவர் பிளேயில் 3 ஓவரில் 50 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. அது ஒரு ரெக்கார்டு ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு பவர் பிளேயில். அப்படி ஆடிட்டு இருக்கிறபோது ஒரு விக்கெட் விழுந்த உடனே மேத்யூ ஷாட்னு ஒருத்தர் அமிச்சாங்க. யார் சாமி இவர்? நம்ம தெனாலி கமல் மாதிரி ரன் அடிக்க பயம், சிங்கிள் அடிக்க பயம், 2 ஓட பயம், பவுண்ட்ரி அடிக்க பயம், 6 அடிக்க பயம், எல்லாத்துக்கும் பயப்படுறாரு. பேட்டில் பட்டா பேட்டுக்கு வலிக்குமோன்னு அதில் ஒரு பயம், எல்லாம் பயமயம். அதாவது அந்த பவர் பிளே போது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நம்ம பல எபிசோட்ல பேசியிருக்கோம். அதோடைய யுக்தியை இன்னும் ஏன் நம்ம கையாளலன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி நல்லா ஆட ஆரம்பிக்கிறோம் பவர் பிளேல, இல்லை நல்லா போட ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுது. இன்ஃபேக்ட் அது நல்லா மாறிடுச்சுன்னா, இன்ஃபேக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பனர்ஸ் தான் அது கரெக்டாக விளையாடணும். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்காக கொண்டாடின ஒரு கோச்சு இப்போ நம்ம ஜஸ்ட் மூக்கில் ஃபிலிம் கட்டினா மாதிரி மூச்சு திணறாரு. பாவம், என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே புரியல. ஒரு மாடரேட் சேஸில் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்தோடனே என்னமோ ஒரு பேட்டிங் ஆடுற, எதுக்கு அந்த மேத்யூ ஷாட் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கோச்சுக்கும் புரியல, கேப்டனுக்கும் புரியல, பார்க்குற நமக்கும் ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக பாக்கெட்டில் இருந்த மேட்சை இதை போய் நம்ம தோத்தது கோச்சுக்காதீங்க கோச், இதுதான் ரியாலிட்டி. கையில் கிடச்ச மேட்சை போய் இந்த 2 பாயிண்ட்டை ஜஸ்ட் நம்ம கிஃப்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டைம் டு ரியலி பவுன்ஸ் பேக் மிஸ்டர் ஃப்ளெமிங். அடுத்தது நான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்கிறது ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன். அவருக்கு ஒரு 2 மேட்ச் ஆகுது, இல்லை ஒரு 3 மேட்சஸ் ஆகுது. க்ளீனாக அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவரை கொண்டு வர்றது நல்லது. இப்படி நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒன்று அவரே இன்ஜுரி எடுத்த மாதிரியோ,
இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து அவரே பெஞ்சில் உட்கார மாதிரி வரும். ஸோ அவருக்கு ஒரு 2 மேட்ச் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அவருக்கும் மொரால் நல்லாயிருக்கும், டோட்டல் டீமும் வந்து எஃபோர்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இருக்கவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கேப்டனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இது நிறைய விக்ட்ரியை வந்து நமக்கு மொராலிட்டியை வந்து டவுன் பண்ணும். எஸ் சார், அந்த கரெக்டு தான். அதாவது பேட்டர்ஸ் தான் பேட்டிங்கை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். டெய்லண்டர்ஸாக வர போலர்ஸ் எப்படி பாவம், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த ப்ரெஷரை? கஷ்டம் தான். என்னைக்கா ஒரு மேட்ச்சு ஒரு 20 ரன் 30 ரன் அடிக்கிறது வேற. ஆனால் ரொம்ப டைட் சுச்சுவேஷன் இருக்கிற மேட்ச்ல கொண்டாந்து பவுலர்ஸ் தான் அந்த பேட்டிங் பண்ணி கொண்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டம், நிஜமாக கஷ்டம். இது வந்து மாறணும் கண்டிப்பா. அந்த ஸ்டார் பேட்டர்ஸ் நமக்கு ஓகேவோ ஒத்துக்கிறோமோ இல்லையோ, சஞ்சு சாம்சன் மேல நம்பிக்கை வந்து ஒவ்வொரு நாள் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கே தவிர குறைய மாட்டேங்குது. ஆனா அவர் டிசப்பாயிண்ட் பண்ணும்பொழுது மனசு ஒரு மாதிரி இதுவாயிடுது. அண்ட் எஸ், கேப்டன் ருத்துராஜ் ஹேஸ் டு ரீதிங்க். சொல்ற மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிருந்ததுன்னா அது கான்சென்ட்ரேட் பண்ண விடாம அது வேலை வந்து ரிசல்ட் நல்லா வராது. ஸோ நத்திங் ராங். ஒரு மேட்ச் 2 மேட்ச் பெஞ்சில் இருந்து மேட்சை அப்சர்வ் பண்ணிட்டு மைண்டை ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றது நல்லது தான். இப்போது ஆயுஷ் மாத்ரேயும் இன்ஜுரி ஆகிட்டாரு. ஸோ உர்வில் பட்டேலுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஹிட்டர், லாஸ்ட் சீசன் நல்லா விளையாடினார். ஹோப் அவரும் நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறோம். அப்புறம் தயவுசெய்து அகில் உசேன் திருப்பி விளையாடுவார்னு நம்புகிறோம். அகில் உசேனை கொண்டு வாங்க. திருப்பி மேத்யூ ஷாட் டவுட்ஃபுல் தான் இந்த மும்பை கேமுக்கு. மும்பை மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுடைய ஆர்ச் ரைவல்ஸ். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளும் பார்த்துருக்கோம். மும்பை கிட்ட ஒரு தடவை ஜெயிச்சா 100 தடவை ஜெயிச்சா மாதிரி, அதே மாதிரி தான் ஒரு தடவை தோத்தா 100 தடவை தோத்தா மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடினோம். ஹைதராபாத்தில் மாணிக்கமாக இருந்த நம்ம டீமு மும்பையில் போய் பாஷாவாக மாறுவான்னு எதிர்பார்ப்போம். பார்க்கலாம். அந்த ஆண்டவனை வேண்டிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா இருந்தாலும் இந்த மேட்ச் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அடுத்தது முக்கியமான ஆள் சிவம் துபே. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலிங்கில் அவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் எதிர் டீமுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ என்னாச்சு, அவரோட ஃபீல்டிங் சரியில்லாதால 25 ரன்ஸ் மேலே ஒரு கேட்சை விட்டுட்டாரோ இல்லை ஃபீல்டிங் விட்டாலோ எதிர் டீமுக்கு வந்து அது அட்வான்டேஜாக போகுது. ஸோ அவரை வந்து இம்பேக்ட் பிளேயர் மாதிரி வச்சுட்டு அவரை கொண்டு வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி துபே சாரை வந்து இம்பாக்ட் பிளேயராக மட்டும் கொண்டு வந்தால் ஒரு வேளை வாய்ப்பு இருக்கோ என்னமோ. கரெக்டு. நம்ம சிவம் துபேயை ஹேண்டில் பண்ணுற விதமே சரியில்லை. அவர் ஸ்பின் நல்லா விளையாடக்கூடியவர், நல்ல கிரவுண்டை கிளியர் பண்ணக்கூடிய பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவர். அதுவும் அந்த ஹைதராபாத் போல் ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் அவரை எதுக்கு தான் பின்னாடி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. தட் வாஸ் அ கிரேவ் மிஸ்டேக் ஆக்சுவலாக ஒரு அதிரடியாக ஆடி ஆக்சுவலாக நம்ம சியான் விக்ரம் மாதிரி இருந்தவர் இப்போ ஏர்வாடி சேது மாதிரி ஆக்கிட்டாங்க. அவரால் ஒன்றுமே அடிக்க முடியல. அவரை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் இல்லை, மிடில் ஓவர்ஸில் பெரிய ரன் ஹிட்டிங்கும் சிக்ஸர்ஸையும் பார்க்க முடியல. அது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக். ஆக்சுவலாக ப்ரில்லியன்ட் bowling எஃபர்ட் ஃப்ரம் காம்போஜ் அண்ட் ஓவர்டன் அண்ட் த ஹோல் டீம். ஆக்சுவலாக அதை கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த ஹைதராபாத் மேட்ச்சில். ஹோப் வி லேர்ன் வெரி வெரி குவிக்லி அண்ட் ரைஸ் பேக் டு டாப். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. மெயின் வந்து இன்ஜுரி. எல்லாரும் கடவுளை வேண்டிக்கங்க. இன்ஜுரி ஃபர்தர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி அதை தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது சார். அதுக்கு எனக்கே புரியல, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே புரியல சார். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் டெம்பிளில் போய் ப்ரே பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்களாம் ப்ரே பண்ணிக்கிறோம். ஃபேன்ஸ், சிஎஸ்கேவுடைய ஹார்டர் ஃபேன்ஸ், உங்களை எல்லாருக்கும் சென்னையில் இருக்கிறதுனால தெரியும்னு நினைக்கிறேன். திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் டெம்பிள், இல்லைன்னா கூட நான் அதோட மேப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எஸ், நம்ம அந்த நெக்ஸ்ட் கேம் மும்பையோட விளையாட போகிறோம், அதை பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக இப்போ 2 எக்ஸ் சாம்பியன்ஸும் ஆக்சுவலாக ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிளில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வியாழக்கிழமை மேட்ச் வந்து ஒரு வெறிகொண்ட வேங்கையும் சினங்கொண்ட சிங்கமும் மோதுற மாதிரி இருக்கும். இந்த நீட்டா பாய்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப நீட்டாக ஆடணும், இல்லாட்டி நம்மளுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். எஸ் சார். அடுத்தது எம்ஐ கூட கான்டெஸ்ட்டு, அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டில், நம்ம ஹோம் கிரவுண்டில் இல்லை. ஈவந்தோ நம்ம சிஎஸ்கே மஞ்சள் சப்போர்ட் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது உண்மையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழலில், இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம வாங்கியிருக்கிறோம், பாயிண்ட்ஸ் டேபிளில் கம்மியாக இருக்கிறோம். அவங்களும் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் எடுக்கணும்னு தான் விரும்புவாங்க. அண்ட் 2 பேருமே 5 டைம் சாம்பியன். ஸோ இதோடைய அது என்ன சொல்கிறது, ஸோ இதோடைய மோதலுடைய தீவிரம்
கொஞ்சம் நிறையவே இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங், அது ஹோம் கிரவுண்டா இருக்கிறதுனால. ஸோ அந்த மேட்சுக்கு உண்டான நம்மளுடைய வின்னிங் பாசிபிலிட்டி பர்சன்டேஜ் எப்படி சார் இருக்கு உங்க கணிப்புப்படி? அடுத்த மேட்ச் அது பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட நடக்க போகுது. இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே க்ளோஸில் இருக்காங்க. இதில் அவங்க ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்ற போது 49 நமக்கும் 51 அவங்களுக்கும் இருக்குது. இந்த 49 ஈஸியாக 50 கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு வேண்டியது வந்து யுனைட்டி ப்ளஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ளஸ் இன்ஜுரி கன்சர்ன் இல்லைன்னா கட்டாயம் ஜெயிச்சிட முடியும். எஸ், 49-51. ஆனா அது எந்த சைடுக்கு 49, எந்த சைடுக்கு 51 அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி a very very tough question. அண்ட் கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுவோம் கண்டிப்பா நம்புறோம். ஆனா சிஎஸ்கே கொஞ்சம் அந்த கிரிப்புக்குள்ள வந்து they have to take it the year after further match. ஏன்னா ஃபர்தர் மேட்ச் வந்து லீக் லெவல்ல தாண்ட போற ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஓடி பிடிச்சி பஸ்ல ஏறி ஃபுட்போர்ட்ல வச்சு கீழே விழுந்துட்டா வம்பாயிடும். ஸோ சேஃபா போய் சீட்ல உக்காந்துட்டா நல்லது. சுரேஷ் சார் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம லைவ்ல எல்லாருமே ஒன்றா கனெக்ட் ஆகிடலாம். தேங்க்யூ, பாய். ரமேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார், நீங்க சொன்ன மாதிரி அடுத்த சிட்டிங்லேருந்து 3 பேரும் உட்காருவோம். 3 பேரும் நேரடி தொடர்புல இருந்து பண்ணும்போது இதோட வைப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டா பாக்கியம் தானே.